காலங்களிலும் உண்டாவதாக. இந்த நேரத்திலும் இன்றைக்குரிய பாடத்தின் தலைப்பை நாம் தியானிக்கிறோம். கெத்செமனே என்ற அந்த தலைப்பு ஆரம்பிக்கும் போதே நமக்கு நன்றாக தெரியும். கெத்செமனே தோட்டத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அனுபவித்த அந்த பாடுகளையும் மரண வேதனைகளையும் நாம் தியானிக்கிறோம். இந்த கெத்செமனே என்ற தோட்டம் நமக்கு ஓய்நாள் பள்ளி பாடத்திலும் அதற்கு விளக்கம் இருக்கிறது. அந்த பெயருக்கு என்ன அர்த்தம் என்று. கெத்செமனே என்பது எண்ணெய் ஆலை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. எண்ணெய் ஆலை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. அந்த தோட்டத்திலே கெத்செமனே தோட்டம் முழுவதுமாக ஒரு பெரிய ஒலிவ மரத்தினுடைய தோப்பு. ஒலிவ மரங்கள் அதிகமாக சுற்றிலும் இருக்கக்கூடிய இடம். அந்த ஒலிவ மரங்களிலிருந்து எடுக்கக்கூடிய பழங்களை அவர்கள் அங்கேயே ஒரு ஆலை வைத்து அந்த எண்ணெயை எடுப்பது அவர்களுடைய வேலை. ஆகையினாலே அந்த இடத்திற்கு கெத்செமனே என்ற பெயர் இருக்கிறதாக நமக்கு விளக்கங்கள் கொடுத்திருக்கிறோம். அந்த எண்ணெய் ஆலையில இன்றைக்கு அந்த இடம் ரோமர்களுடைய படையெடுப்பின் போது அந்த ஒலிவ மரங்கள் எல்லாம் வெட்டப்பட்டு விட்டதுனாலே அது எந்த இடம் என்றதை அவங்க சரியா கண்டுபிடிக்க முடியல. ஆனா கெத்செமனே தோட்டம் இன்னைக்கு அந்த அப்போது இருந்த அந்த மரம், ஒரே ஒரு மரம் மட்டும், அந்த பழைய காலத்து மரம் மட்டும் இருக்கிறது. ஏனென்றால் அந்த ஒலிவ மரத்தினுடைய ஆயுசு நாட்கள் ரொம்ப அதிகம். அதிகபட்சமாக ஒரு ஒலிவ மரம் 2300 ஆண்டுகள் கூட அது இருக்கக்கூடியது. ஆக இத்தனை வருடங்களாக அந்த ஒலிவ மரம் அங்க இருக்கிறது என்றால் அதற்காக தான் ஆண்டவர் என்ன சொன்னார், உன் பிள்ளைகள் ஒலிவ மர கன்றுகளை போல இருப்பார்கள் அப்படின்னு சொல்லி ஆசீர்வதிச்சிருக்கிறார். ஆக இந்த கெத்செமனே தோட்டம் அந்த எண்ணெய் ஆலை என்ற அர்த்தத்தில் இருக்கக்கூடிய அந்த தோட்டத்தில் கிறிஸ்து ஜெபிக்கிறார் என்றால் அது அவருடைய அந்த நேரத்திற்கு ஏற்ற இடமாக அது இருக்கிறது. ஏனென்றால் அவரும் அந்த எண்ணெய் ஆலையை மிதிக்க போயிருக்கிறார். ஒலிவ பழங்களை மிதிக்கும் வேலையிலே அவரும் போயிருக்கிறார். நம்மளுடைய கவனத்தை கொஞ்ச நேரம் ஏசாயா 63 வசனம் 3 கொஞ்சம் வாசிங்க. ஏசாயா 63 வசனம் 3. நான் ஒருவனாய் ஆலையை மிதித்தேன், ஜனங்களில் ஒருவனும் என்னோடு இருந்ததில்லை. நான் என் கோபத்திலே அவர்களை மிதித்து என் உக்கிரத்திலே அவர்களை நசுக்கி போட்டேன். அதனால் அவர்கள் இரத்தம் என் வஸ்திரங்களின் மேல் தெளித்தது, என் உடுப்பை எல்லாம் கரைப்படுத்தி கொண்டேன். இந்த வசனம் நமக்கு ஒரு சத்தியத்தை நமக்கு வெளிப்படுத்துது. கிறிஸ்துவானவர் அந்த பஸ்கா பண்டிகை அன்றைக்கு அவர் தன்னுடைய அந்த மரண துக்கத்தை அவர் அனுபவித்தவராக அந்த கெத்செமனே தோட்டத்திலே அவர் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது முதலாவது அவர் அந்த தோட்டத்துக்கு வருவதற்கு முன்பாக மீதமுள்ள 9 சீஷர்களும் போய்விட்டார்கள். யாருமே அவர்களோட இல்லை. மீதம் இருக்கக்கூடிய 3 சீஷர்கள், பேதுரு, யாக்கோப்பு, யோவான் 3 பேருமே அவரோட கூட கெத்செமனே தோட்டத்திற்கு வந்தார்கள். கெத்செமனே தோட்டத்துக்குள் வந்த பிறகு அவர் என்ன சொல்லுகிறார்? மத்தேயு சுவிசேஷத்தில் அந்த வசனம் நமக்கு வருகிறது. என்ன சொல்லுகிறார்?
என்னுடைய இருதயம் மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது. நான் ஜெபிக்க போகிறேன், நீங்கள் இங்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி இவர் கொஞ்ச நேரம் அங்க போய் ஜெபம் பண்ணும் பொழுது அவருடைய இருதயம் மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது என்றால் அந்த நேரத்திலே அவருடைய மனநிலை இந்த பூமியில் இருக்கிற பாவிகள் அத்தனை பேருடைய பாவ பாரமும் அவருடைய தலையில இருக்கிறார். அவ்வளோத்தையும் அவர் சுமந்து கொண்டிருக்கிறார். அந்த நெருக்கடி ஒரு பக்கம். ஒரு சிறு பாவமாகிலும் அவர் செய்து விட்டால் முழு ரட்சிப்பின் திட்டமே மனுஷருக்கு இல்லாமல் போய்விடும். ஆக அவ்வளவு பெரிய ஒரு நெருக்கடியில தான் அவர் அங்க அந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறார். அவர் ஜெபம் பண்ணும் பொழுது அந்த மன்றாட்டை அவர் கூறும் பொழுது, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படியானால் நீங்கும்படி செய்யும், ஆகிய என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படி ஆகிறது. அவர் எந்த சூழ்நிலையிலே எந்த நெருக்கடியிலே தம்மையுடைய சித்தத்தை தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்தார். அதுதான் நம்ம ரொம்ப கவனிக்கணும். தன்னுடைய சித்தத்தை அவர் பிதாவுடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கும் போது என்ன சூழ்நிலையிலே அவர் இருந்தார். அங்கே அவருக்கு இருந்த ஒரு நெருக்கடி மனுஷருடைய பாவத்தை ரட்சிப்பதற்காக அவருடைய பாவங்களை இவர் சுமந்து கொண்டு, அதாவது இவர் பாவம் செய்யவில்லை, ஆனாலும் நம்முடைய பாவங்களை அவர் சுமந்து கொண்டார். தான் செய்த பாவமாக அவைகளை ஏற்றுக்கொண்டார். தான் செய்த பாவமாக அவர் ஏற்றுக்கொண்டு நாம பாடுபட வேண்டிய இடத்துல அவர் பாடுபட்டார். அப்படி பாடுகளை அவர் தாண்டி போகும் பொழுது இப்ப இருக்கக்கூடிய நேரம் எப்படிப்பட்ட நேரம் என்றால், அவர் பஸ்காவை ஆசரிக்கும் பொழுது இந்த பஸ்கா ஆட்டுக்குட்டி எகிப்திலே அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்தார்களே பஸ்காவை எப்படி ஆசரிக்க வேண்டும் என்று, அந்த பஸ்காவை அன்றைய தினத்திலே அவர்கள் ஆசரிக்கிறார்கள். அந்த பஸ்காவை அவர்கள் ஆசரிக்கும் பொழுது அவர் கிறிஸ்துவானவர் அங்கே அவரே பஸ்கா ஆடாக மரிக்கப் போகிறார் என்பதை காட்டுவதற்காகவும், இனிமேல் அந்த மோசையுடைய நியாயப்பிரமாணங்களும் சட்டத்திட்டங்களும் அது சிலுவையில் அறையப்பட போகிறது, ஆகையினால இனிமேல் அதை பற்றி நீங்கள் ஆச்சரிக்க வேண்டாம், அதை நீங்கள் பின்பற்ற வேண்டாம் அப்படின்னு சொல்லுவதற்காக அவர் ஒரு சின்ன மாற்றத்தை ஏற்படுத்தி அந்த பஸ்காவுக்கு பதிலாக ஆட்டுக்குட்டிக்கு பதிலாக தன்னுடைய சரீரம் என்று சொல்லி அப்பத்தை விட்டு கொடுத்து, தன்னுடைய ரத்தம் என்று சொல்லி திராட்சை ரசத்தை எடுத்து கொடுத்து அந்த இரவு விருந்தை அவர் முடித்து கொடுத்தார். அந்த இரவு விருந்தை அவர் முடித்து கொடுத்த போது அவர் தன்னை முற்றிலுமாக அந்த நேரத்திலே ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்கிறவராக இருக்கிறார். அந்த ஜீவ பலி இன்னும் கொஞ்ச நேரத்துல சிலுவையில் அறையப்பட போகுது. அங்கிருந்து நேராக அவர் என்ன செய்கிறார் என்றால், ஜெபிப்பதற்காக கெத்செமனே தோட்டத்துக்கு வருகிறார். தீர்க்கதரிசனம் சொல்லப்பட்ட அந்த நேரமானது மிக துல்லியமாக ஒரு குறிப்பிட்ட ஒரு சூழ்நிலைக்கு வந்துவிட்டது. அதுவரையிலும் இவர்களோடு கூட இருந்த யூதாஸ் காரியத்து அவரை பற்றி சொல்லும் பொழுது வசனம் என்ன சொல்லுகிறது, அவனுக்குள் சாத்தான் புகுந்தான் அப்படின்னு சொல்லப்பட்டது. சாத்தான் புகுந்தான் சொன்னாக்க அவனா வந்து புகழ மாட்டான். எப்பவுமே சாத்தான் வந்து அவனா வந்து புகழ்றது இல்லை. அதுக்கு இவங்க இடம் கொடுத்து வளர்த்து இருந்தாதான் அந்த பாவத்துக்காக செய்யும்படி அவன் உள்ள வருவான். நம்முடைய அனுமதி இல்லாதபடிக்கு சாத்தான் உள்ளே வர முடியாது அப்படின்னு அம்மையார் ரொம்ப திட்டவட்டமா சொல்றான். ஆக அவன் இடம் கொடுத்தான், சாத்தான் அவனுக்குள்ளே புகுந்தான். அவன் அப்போது முதல் கொண்டு எப்போது அவன் கிறிஸ்துவிடத்திலே வந்தானோ, கிறிஸ்துவிடத்திலே வந்தது முதல் கொண்டு அவனுடைய எண்ணங்கள், நோக்கங்கள், குறிக்கோள்கள் எல்லாமே பணப்பையிலும் அந்த பொருளாசையிலும் தான் இருந்துச்சு. கிறிஸ்துவோடு இருக்கிறேன்னு சொல்றவங்க அந்த பொருளாசையையும் பணப்பையையும் அவர்கள் அதிக கவலையோடு வளர்த்து கொண்டே இருப்பார்களானால் நிச்சயமாகவே அதுவே அவர்கள்
கிறிஸ்துவை மறுதலிப்பதற்கும் காட்டிக் கொடுப்பதற்கும் ஏதுவாக போய்விடும். ஆக இந்த பொருளாசைன்றது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. பொருளாசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்கிறது இந்த வசனத்தை படிக்கிறோம். அதே பொருளாசை இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுப்பதற்கும் அது வேறா இருக்கிறது. ஆக இன்றைக்கு நம்முடைய பொருளாசை நமக்கு இருக்குமானால் நிச்சயமாகவே நாம் ஞாயிற்றுக்கிழமை சட்டம் வரும்போது அவரை காட்டி கொடுத்து விட்டு நாம் என்ன செய்வோம்? தப்பித்துக் கொள்வோம். ஆக இதனாலே நாம் அப்படிப்பட்ட சூழ்நிலையில விழுந்து போகிறோம். என்ன நிலைமையில நாம் விழுகிறோம்? யூதாஸ் காரியத்தை எப்படி விழுந்தானோ அதே போல்தான் நாம் விழுகிறோம். ஆக அந்த யூதாஸ் காரியத்தை தன்னுடைய வேலையை செய்வதற்கு அவனும் ஓடிவிட்டான். நீ செய்கிறதை சீக்கிரமா இப்படி செய் அப்படின்னு ஆண்டவர் சொன்னாரு. ஏன் அப்படி கட்டளை கொடுக்கிறாரு? அவருடைய ஜீவன் சிலுவையில் அறையப்பட போது அவர் மரிக்க போகிறார். மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது. எல்லா பாரங்களும் அவர் தலையின் மீது சுமந்து இருக்கிறது. மிகுந்த வேதனையிலே அவர் இருக்கிறார். அந்த நேரத்திலே நாம ஒரு சபையை வழிநடத்தி கொண்டு அவர்களுக்கு சத்தியத்தை சொல்லிக் கொண்டு போகிறது என்பது அந்த மனநிலை ஒருபோதும் முடியாத ஒரு காரியம். இத்தனை பாரங்களையும் இத்தனை வேதனைகளையும் இத்தனை துக்கங்களையும் அவர் சுமந்து கொண்டு அந்த பஸ்காவை அவர் ஆசரித்துக் கொண்டிருக்கிறார். அப்பொழுதும் அவர் என்ன செய்கிறார் என்றால், காலை கழுவுவதற்கு கூட நீ உன் காலை கழுவுவதற்கு இடம் கொடுக்கலன்னா எப்போதுமே உனக்கு என் இடத்துல இடம் இல்லை அப்படின்னு சொல்லி அப்பவும் பாடங்களை கொடுத்து கொண்டு சத்தியத்தை கொடுத்து கொண்டு எந்த அளவுக்கு அந்த ஒரு நெருக்கடியான நேரத்தில் அவர் நிதானம் உள்ளவராக இருந்தார் என்று நல்லா கவனிச்சு பார்க்கணும். எந்த பதஷ்டமோ பயமோ ஒரு திகிலோ அவருக்கு இல்லை. ஆனா இயல்பான அந்த மரணத்துக்கு ஏதுவான துக்கம், எல்லா மனுஷனுக்கும் உரிய துக்கம் அவருக்கு இருக்கு. சுவிசேஷம்ன்றது என்னன்னு சொன்னா, நெருக்கடியான நேரத்துல துக்கமான நேரத்துல மரணம் ஏற்படக்கூடிய அந்த நெருக்கடியில அவருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கிறது தான் சுவிசேஷம். இப்போ கிறிஸ்துவானவர் இந்த உபத்திரவமான நேரத்திலே அவர் தம்முடைய சித்தத்தை பிதாவுடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்துக்கிட்டு இருக்கு. முடியாத காரியம். அந்த சூழ்நிலையில இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவர் கெத்செமனே தோட்டம் போகிறாரு. கெத்செமனே தோட்டத்தில் அவர்கள் அவரை சிறைப்பிடித்து அவரை கைதியாக்கி அவரை கொண்டு போய் நியாய சங்கத்தில் நிறுத்த போகிறார்கள். சனகரின் சங்கத்துல போய் அவர் நின்ற பிறகு அவர் கேட்கிற கேள்விகளுக்கும் அவங்க கேட்கிற கேள்விகளுக்கும் பதில்களை கொடுத்து அவர் காரி துப்பப்பட்டு அசிங்கப்பட்டு அவசரப்பட்டு அவமானப்பட்டு அவர் போகிறார். இவைகள் எல்லாவற்றையும் சந்திக்க போகிறது அவருக்கு நன்றாக தெரியும். ஆனாலும் நிதானமாக அமைதியாக அங்க இருந்து கொண்டு எந்த பதற்றமும் இல்லை. அந்த பதற்றத்திலேயும் ஒரு சின்ன ஊழியத்தை செய்து ஒரு கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார். அதற்கு பிறகு அவர் நேராக கெத்செமனே தோட்டத்துக்கு வந்தார். கெத்செமனே தோட்டத்துக்கு வந்த போது அந்த 9 சீஷர்களும் அவரை விட்டு ஓடிவிட்டார்கள். மீது 3 பேர் இங்கே வந்தார்கள். அவர்களிடத்திலே சொன்னார், என் இருதயம் மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது. நீங்கள் போய் கொஞ்ச நேரம் இங்கே குளித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள், நான் ஜெபம் பண்ணிவிட்டு வருகிறேன் என்று தனி ஜெபத்திற்காக அவர் போனார். எப்பவுமே நம்முடைய பலவீனமான நேரங்கள், பதஷ்டமான நேரங்கள், பயப்படக்கூடிய நேரங்கள், நெருக்கடியான நேரங்கள், வியாகுலமான நேரங்களிலே ஜெபிப்பதற்கு கூட நம்முடைய மனநிலை ஒருமுகப்படுத்துவது ரொம்ப கஷ்டமா இருக்கும், சிரமமா இருக்கும். அது மனுஷியம். ஆனால் நமக்கு முன்மாதிரியாக அந்த மனுஷீகத்தை கிறிஸ்துவானவர் இப்போது மேற்கொண்டிருக்கிறார். இந்த நேரத்திலே அவர் ஜெபிக்க போகிறார் என்றால் அவருக்கு எப்படி ஜெபம் அங்க செய்யும்படி வருகிறது? ஆக அவருடைய விசுவாசம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? அந்த நெருக்கடியான நேரத்திலே அவர் யாரை நோக்கி கூப்பிட்டார்? கெத்செமனேயிலே அவர் யாரையுமே தன்னுடைய உதவிக்கு கேட்கல. அவர் இருக்கக்கூடிய நிலைமை தனி ஒருவராக அவர் ஆலையை மிதித்துக் கொண்டிருக்கிறார். யாருமே அவர் கூட இல்லை.
அவர் கூட இருந்தவங்க எல்லாருமே ஓடி போய்விட்டாங்கன்றாங்க. ஆலயம் மிதிக்கிறதுக்கு ஒருத்தரும் கூட வரல. ஏனென்றால் அந்த ஒலிவ மரத்தினுடைய ஒலிவ பழங்களுடைய ஆலையை வந்து மிதிக்கும் போது அந்த பழங்களை வந்து அவங்க மிதிச்சு எல்லாத்தையும் என்ன செய்வாங்க, அதை பூவு போல ஆக்கி அதுக்கு பிறகுதான் அந்த எண்ணெய் எடுக்கிறதுக்கு அனுப்புவாங்க. அப்படி மிதிக்கும் போது நிறைய ஆட்கள், வேலை ஆட்கள் இருந்து அதை செய்வாங்க. ஆனால் இங்க ஆண்டவர் என்ன சொல்லுகிறார், அந்த கெத்செமனே தோட்டத்திலே அந்த ஆலையை அவர் மிதிக்கும் போது இவர் மட்டும் தான் மிதிக்கிறார், கூட யாருமே கிடையாது. தனி ஒருவராக நான் ஒருவனாக ஆலையை மிதித்தேன், என் கூட யாருமே இல்லை. என்னுடைய கோபத்திலும் என்னுடைய உக்கரத்திலும் நான் அவர்களை தண்டித்த போது அவருடைய ரத்தம் என்னுடைய வஸ்திரத்தின் மீது வந்து விழுந்தது. அந்த அவர் உபத்திரவப்படக்கூடிய நேரத்துல பிதாவானவர் அவரை விட்டு விலகி இருந்தார்னு சொன்னா, அம்மையார் ரொம்ப தெளிவா எழுதுறாங்க டிசரா பேஜஸ்ல. பிதாவானவர் பாவத்தின் மீது இருக்கக்கூடிய ஒரு அருவருப்பும் ஒரு கோபமும் ஒரு உக்கிரமும் கிறிஸ்துவை தள்ளி வைக்க வைத்தது, பதில் கொடுக்காதபடிக்கு அவரை விலக்கி வைத்திருந்தார். ஆகையினால்தான் அவர் உபத்திரவப்படும் பொழுது அவர் கொஞ்சம் கூட பிதாவானவர் பதில் கொடுக்கிறது. அவர் மன்றாடி ஜெபிக்கிற நேரத்துல ஒரு இருள் அவரை மூடிக்கொண்டது என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்படி என்றால் அவருடைய நிலைமை எப்படி இருந்திருக்கும் அந்த நேரத்துல? பிதாவானவரும் அவரை கைவிட்டது போல ஒரு நேரம். அதற்கு பிறகுதான் அவர் என் தேவனை ஏன் என்னை கைவிட்டீர் அப்படின்னு கேட்கிறார். அது மனுஷீகத்துல இருக்கும்போது கேட்ட ஒரு வார்த்தை. தீர்க்கதரிசன பிரகாரம் எல்லாம் நிறைவேற போகுதுன்றது வேற விஷயம். அந்த நேரத்துல இருக்கக்கூடிய மனுஷீக பலவீனம், என் தேவனை ஏன் என்னை கைவிட்டேன், ஏலி ஏலி லாமா சபக்தானின்னு சொல்லி தன்னுடைய ஜீவனை விட்டார்னு பார்த்தோம். அவர் தம்முடைய அந்த வேதனை நிறைந்த வார்த்தைகளை அது சிலுவையில சொல்லும் பொழுதும், அதற்கு முன்பாக கெத்செமனே தோட்டத்திலே அவர் தன்னுடைய விண்ணப்பத்தை ஏறெடுக்கும் போதும் அவருடைய மன வியாகுலமானது வேர்வை ரத்தத்தின் துளிகளாக விழுந்ததுன்னு சொல்ல. எந்த அளவுக்கு அவருடைய மன கிளேசம், மன வேதனை அவருக்கு இருந்தது. பாவம் செய்யக்கூடாது, கிறிஸ்துவை விட்டு தப்பித்து ஓடக்கூடாது, அல்லது அவரை விட்டு விலகக்கூடாது, தேவனை விட்டு விலகக்கூடாது என்ற ஒரு வைராக்கியமாக விசுவாசத்தோடு இருக்கக்கூடிய ஒரு மனுஷனுடைய நிலைமை அப்படி போன்ற ஒரு சிலுவை பாத்திரம் தான். கடைசி நாட்கள்ல தேவனுடைய பிள்ளைகள் அவர் தானம் பண்ணின அந்த பாத்திரத்திலே நாமும் தானம் பண்ண வேண்டும் என்று அம்மையார் ரொம்ப திட்டவட்டமா சொல்றாங்க. நாம சந்திக்க போகிற உபத்திரவம், நாம சந்திக்க போகிற ஆபத்து, கஷ்டங்கள் எல்லாம் கெத்செமனே தோட்டத்துக்குள்ள நாமளும் போய் பார்க்கணும். அந்த அனுபவத்துக்குள்ள நாமளும் போகிறோம். ஆக அந்த நேரத்துல நம்முடைய விசுவாசம் எப்படி இருக்கும் என்றால், நாம் தனித்து நின்று போராட வேண்டியவர்களாக இருக்கும். இன்றைக்கு மாதிரி சபை விசுவாசிகள் நம்ம கூட இருக்க மாட்டாங்க, போதகர் நம்ம கூட இருக்க மாட்டாரு, வேற யாருமே நம்ம கூட இருக்க மாட்டாங்க. எந்தெந்த சூழ்நிலையில இருந்தாலும் எனக்கும் பிதாவுக்கும் இருக்கக்கூடிய உறவு ஒண்ணுதான் அங்க இருக்குமே தவிர வேற ஒன்றும் இல்லை. கிருபையின் கதவு மூடப்பட்ட நேரத்துல அப்போ நமக்கும் பிதாவானவர் அப்படிப்பட்ட ஒரு இருளை தான் காட்டுகிறார். அந்த நேரத்துல நாம் எப்படி இருக்க போறோம் அப்படின்றதுக்கு, எப்படி நிக்க போறோம் அப்படின்றதுக்கு ஒரு முன்மாதிரியை கெத்செமனே தோட்டத்திலே கிறிஸ்துவானவர் செய்து காட்டுகிறார். அவருடைய மன்றாட்டை பிதாவிடத்திலே அவர் கூறுகிறார். நாம நம்முடைய வாழ்க்கையில இன்னும் அந்த அவருடைய சித்தத்துக்கு ஒப்புவிக்கக்கூடிய ஒரு பழக்கத்துக்கு நம்ம இன்னும் வரல நிறைய பேர். அப்போ அந்த சித்தத்துக்கு ஒப்புவிக்குதல் அப்படின்னு சொன்னா என்ன? என் சித்தத்தின்படி எல்லாம் உங்களுடைய சித்தத்தின்படி ஆகட்டும் சொல்லிட்டு நம்ம ஜெபம் பண்ணும் போதெல்லாம் பண்ணிடலாம். ஆனால் எந்த நேரத்துல நம்ம அவருடைய சித்தத்துக்கு ஒப்புவிக்கணும்?
நம்ம எல்லாவற்றையும் இழந்து, நம்ம கூட இருப்பவர்களையும் இழந்து, நம்முடைய உடன் சகோதர சகோதரிகளையும் விசுவாச மக்களையும் இழந்து தனிமையில நம்ம இருக்கும் பொழுது எந்த விதமான ஆதரவும் இல்லை அப்படின்னு நினைக்கிற நேரத்துல இதுக்கு பிறகு என்ன நடக்க போகுது, எப்படி இருக்க போகிறோம், நம்ம என்ன செய்ய போகிறோம், எப்படி இதெல்லாம் தாங்க போகிறோம் அப்படின்ற ஒரு மன கிளேசமும் வேதனையும் நம்மை தாண்டி வரும்பொழுது அந்த நேரத்துல எதுவாக இருந்தாலும் அன்றியும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக தேவ பக்தியாய் நடக்கிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவோ நடக்கிறது அப்படின்ற விசுவாசத்தோட பிதாவிடத்துல என் சித்தத்தின்படி எல்லாம் உம்முடைய சித்தத்தின்படி ஆக கிடக்கும், அந்த உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது அப்படின்னு ஒப்புவிக்கிறது தான் முழுமையான ஒரு விசுவாசம். அந்த விசுவாசத்தை கிறிஸ்து இங்கு செய்திருக்கிறார். அந்த விசுவாசம் உள்ள ஜெபத்தை அவர் இப்பொழுது ஏறெடுக்கிறார். ஆனால் தூதர்கள் அவருக்கு உதவி செய்யும்படி வரும்பொழுது கூட பிதாவானவர் அவர்களை தடுத்தார் என்று அந்நேரத்தில் எந்த விதமான ஒரு ஆதரவும், எந்த விதமான ஒரு ஒத்தாசையும், எந்த விதமான ஒரு தடையும் அங்கு ஏற்படல. இந்த துக்கத்திலே அவர் அங்கலாய்த்துக் கொண்டிருக்கிறார். அந்த நேரத்திலே அவர் திரும்பி வந்து பார்த்தார். அவருடைய இருதயத்தில் இருக்கக்கூடிய பாரமும், பாவத்துக்கு அடுத்த ஊழிய பாரமும், ஆத்துமாக்கள் மீது இருக்கக்கூடிய கவலையும், ரட்சிப்பை குறித்த அவருடைய போராட்டமும், அந்த ரட்சிப்பை தான் கொடுக்க வேண்டும், வாங்கி கொடுக்க வேண்டும் என்ற ஒரு நிலையில் அவர் இருக்கிறதுனால அவர் அந்த சூழ்நிலையிலே அந்த நேரத்திலே எப்படி இருந்தாரோ அதற்கு கொஞ்சம் கூட சம்பந்தம் இல்லாதவர்களாக இந்த 3 சீஷர்களும் தூங்கிக் கொண்டிருக்கிறார். தூக்கத்தின் ஆவி. ஆனா இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில கூட இருக்கிறவங்க தூங்கலாம், சோர்ந்து போயிருக்கலாம், பலவீனப்பட்டிருக்கலாம், அதுக்காக ஆண்டவர் கைவிட்டுற மாட்டாருன்னு சொல்ல முடியாது. அந்த 3 தூங்கின சீஷர்களையும் மீதமுள்ள 9 ஓடிப்போன சீஷர்களையும் வைத்துதான் அவர் இந்த உலகத்தினுடைய ஊழியத்தை முடிச்சார். அதுதான் அவருடைய கிருபை. அவர் கேட்கறது என்னன்னு சொன்னாக்கா, நம்முடைய பலவீனங்கள் எவ்வளவு இருக்குதுன்னு கேட்கறது இல்லை, நம்முடைய பாவங்கள் எவ்வளவு இருக்குதுன்னு கேட்கறது இல்லை. ஏன் நீ இன்னும் என்ன சார்ந்து இருக்காதபடிக்கு என்னை விசுவாசிக்காம என்னிடத்துல பாவத்தை அடுக்கி விடாம இருக்கிற, அந்த கேள்விதான் அவர் கேட்கிறார். ஆகையினால அவர் என்ன செய்தார் என்றார், கிட்ட வந்து பார்த்தாரு, அவங்க தூங்கிட்டு இருந்தாங்க. நீங்க என்னோட கூட கொஞ்ச நேரம் விழித்திருக்க கூடாதா? திரும்பவும் அவர் ஜெபிக்க விட்டார். அந்த ஜெபத்துல அவருடைய பட்ட கஷ்டங்கள், உபத்திரவங்கள், அந்த வியாகுலங்கள், அந்த தனிமை, ஒருவராய் ஆலயம் மிதித்தேன்னு சொல்றாரு இல்லையா, அந்த தனிமை அவருக்குள்ள அதிகமான பாதிப்புகளை ஏற்படுத்திருக்க கூடும். ஆனால் விசுவாசம்ன்றது என்ன? அவரை பார்த்த பிறகுதான் நான் விசுவாசிப்பேன்னு சொன்ன தோமாவுடைய கண்டிஷன்ல நம்ம இருப்போமானாக்க அது விசுவாசம் இல்லை. என் கை விரல உடைய விழாவில் போட்டு பார்த்தாதான் நான் நம்புவேன் அப்படின்னு சொன்னா அது விசுவாசம் இல்லை. அவருக்கும் பிதாவுக்கும் இடையிலே இவ்வளவு இடைவெளி இருக்கிறது. ஆனாலும் அவர் பிதாவை நோக்கி கூப்பிட்டு கொண்டிருக்கிறார். நம்ம பரமண்டல ஜெபம் பண்ணும்போது என்ன சொல்லுகிறோம்? பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே. அதுல நிச்சயம் அவருக்கு இருந்துச்சு, அவர் இருக்கிறார் அப்படின்ற நிச்சயம் அவருக்கு இருந்துச்சு. அதுல அவருக்கு இது குழப்பமே இல்லை. இன்னொரு நிச்சயம் அவருக்கு என்ன இருந்துச்சு? தான் மேசியா, தேவனுடைய குமாரன்றதுல சந்தேகமே அவருக்கு இல்லை. ஆனால் இந்த 2 காரியத்தையும் அவருடைய மனதில் இல்லாதபடிக்கு எடுத்திருந்துதான் சாத்தான் அவ்வளவு பிரயாசப்பட்டான். அந்த யூத தலைவர்கள் என்ன செய்கிறார்கள்? அதே கேள்வி கேட்கிறார்கள், நீ மேசியாவா? தேவன் உன்னோடு இருந்தால் ஏன் இப்படி உனக்கு நடக்குது? நீ தேவனுடைய குமாரனே ஆனால் சிலுவை விட்டு கீழே இறங்கி வா. எல்லாமே அவருடைய விசுவாசத்தையும் நம்பிக்கையை அதைரியப்படுத்தக்கூடிய ஒரு நிலைமை. அப்போ இந்த சூழ்நிலைகளை எல்லாம் அவர் கடந்து போய் கொண்டிருக்கிறார். இந்த நிலையில தான் அவர் தன்னை
என் சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுது அப்படின்னு ஒப்புவிக்கிறார். அப்போ நம்முடைய விசுவாசம் நமக்கு இருக்குது. நம்முடைய விசுவாசத்தினால இன்னைக்கு நம்ம என்ன செய்திருக்கிறோம்? இன்னைக்கு என்னுடைய விசுவாசத்தினால எனக்கு கொஞ்சம் பணம் கிடைச்சிருக்கோம், எனக்கு ஒரு பதவி கிடைச்சிருக்கோம், எனக்கு ஒரு அந்தஸ்து கிடைச்சிருக்கோம், இல்லை வேற ஏதாவது பொருள் கிடைச்சிருக்கும். ஆனா இந்த உலகத்துல இந்த லௌகிக காரியங்களையும் லௌகிக தேவைகளையும் நாம பரலோகத்தை விட மிக முக்கியமாக நாம நினைப்போமானால் நம்முடைய விசுவாசத்தை நம்ம அதுக்கு மட்டும்தான் பயன்படுத்திக்கிறோம். இங்கே கிறிஸ்துவானவர் அவர் எதற்காக தன்னுடைய விசுவாசத்தை பயன்படுத்துகிறார்? அந்த விசுவாசம் எந்த அளவுக்கு இருந்தது? அவருடைய விசுவாசம், அந்த விசுவாசமானது முற்றிலுமாக தன்னை முழுமையாக தேவ சித்தத்துக்கு ஒப்புவிக்கக்கூடிய அளவுக்கு இருந்தது. அதிலே அவர் சோர்ந்து போகவும் இல்லை, பின்வாங்கவும் இல்லை. அவரை நம்புவதிலும் அவரை விசுவாசிப்பதிலும் அவர் இருக்கிறார் என்பதை ஏற்றுக்கொள்வதிலும் அவர் பின்வாங்கவே இல்லை. அதற்கு பின்பாக அவர் அங்கிருந்து அவர் சிலுவையில் அறையப்படுவதற்கு முன்பாக அந்த யூத தலைவர்கள் அவரை சிறைப்பிடிக்க வந்தார்கள். அப்பொழுது அவர் கைதாகும் போது அங்கே ஒரு வார்த்தையை சொன்னார். நான் உங்களோட கூட தேவாலயத்தில் பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்தேன், உங்க மத்தியில தான் இருந்த இத்தனை வருஷமா, 3 வருஷமா உங்க கூட தான் இருக்கிறேன், 3 வருஷமா உங்களோட தான் சுத்திட்டு இருக்கிறேன். ஆனா நீங்க என்ன செய்யல? அப்பெல்லாம் நீங்க என்ன கைது பண்ணல, அப்பெல்லாம் நீங்க என்ன பிடிக்கல. ஆனா இப்ப வந்திருக்கிறீங்க என்ன பிடிக்கிறதுக்கு. ஏனென்றால் வேத வாக்கியம் நிறைவேறும்படி நீங்க இப்ப வந்திருக்கிறீங்க. அந்த தீர்க்க தரிசனம் ஏற்கனவே வேதாகமத்தில் இருக்கிறது, அதன்படித்தான் இப்பொழுது நடக்கிறது. ஆகையினாலே நான் தான் அந்த மேசியா என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் அப்படின்றதுக்கு ஒரு சின்ன பைபிள் ஸ்டடி கொடுக்கிறார் அந்த யூத மத தலைவர்களுக்கு. அப்படி என்றால் அவருடைய ஒரு விசுவாசத்தினுடைய பலம் எப்படி இருந்ததுன்னு பாருங்க. ஃபெய்த் இன் கிரைஸ்ட் மிக முக்கியமான ஒரு காரியம். ஃபெய்த் ஆஃப் கிரைஸ்ட்ன்றது அதை விட மிக முக்கியமான ஒரு காரியம். கிறிஸ்துவின் விசுவாசம் நமக்கு தேவை. கிறிஸ்துவில் விசுவாசம் அவசியம், அவரை ஏற்றுக்கொள்ளுகிறோம். ஆனால் கிறிஸ்துவின் விசுவாசம், அவர் காட்டின முன்மாதிரியான விசுவாசம், கெத்செமனே தோட்டத்துக்குள்ளும் போராடி ஜெபிக்கிற ஒரு விசுவாசம், ஒருவராய் ஆலயம் மிதிக்கிற ஒரு விசுவாசம், தன்னுடைய சித்தத்தை முழுவதுமாக தேவ சித்தத்துக்கு ஒப்புவிக்கிற ஒரு விசுவாசம் நமக்கு தேவை. ஆக தேவனுடைய பிள்ளைகளா இருக்கக்கூடிய நமக்கு இந்த ஆண்டவர் ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கிறார். ராபோஜனத்தை ஆச்சரிக்கும் போதும் அந்த துக்கத்துல இருந்தார், அப்படியே ராபோஜனத்தை நடத்தி காண்பித்தார். மோசேயுடைய பிரமாணம் ஒழிந்து விட்டது அப்படின்றத காண்பிக்கிறார். அந்த பஸ்கா பண்டிகை அன்றைக்கு ஆலயத்திலே அவர்கள் ஆட்டுக்குட்டியை கொண்டு வந்து பலி செலுத்துவதற்கு வந்தார்கள். அந்த நேரத்திலே அந்த ஆடு பின்னாலே ஓடிவிட்டது, வெளியே ஓடிவிட்டது. அப்போ இதற்கு மேல அந்த ஆட்டுக்குட்டி பஸ்கா ஆடாக பலியாக செலுத்தப்பட போவதில்லை. கிறிஸ்துவே பலியாக ஆட்டுக்குட்டியாக மரிக்க போகிறார் அப்படின்றதுக்கு ஆதாரமாக அது வெளியே ஓடிச்சு. தேவாலயத்தின் திரைச்சீலை கீழிருந்து மேலாக அல்ல, மேலிருந்து கீழாக கிழிந்தது. அந்த சடங்குகளை அவர் ஒழித்து விட்டார். நிழலாட்டமான அந்த பிரமாணங்களை அவர் ஒழித்து விட்டு நிஜமான பிரமாணத்துக்கு அவர் வந்து விட்டார். இதை காட்டுவதற்காக இந்த 2 சம்பவங்களும் நடைபெற்றது. அதை பார்த்த பிறகு கூட அந்த யூதர்களுக்கு அதை புரிந்து கொள்வதற்கு விருப்பம் இல்லை. அப்படியே புரிந்து கொண்டாலும் அவர்களுடைய கடின இருதயம் அதை ஏற்றுக்கொள்வதற்கு விருப்பம் இல்லை. சமயத்துல கடின இருதயன்றது அற்புதங்களையும் அடையாளங்களையும் கண்ணால பார்த்தா கூட அது இல்லைன்னு சொல்லி மறுக்கிறது. அதான் பரிசுத்தாவிக்கு விரோதமான பாவம். அந்த பாவத்தை யூதர்கள் இப்போது செய்து கொண்டிருந்தார்கள். ஆக அவரை ஏற்றுக்கொள்ளல,
அவர்களை மறுத்தார்கள், அவரை விட்டு விட்டார்கள். இந்த சூழ்நிலையில கிறிஸ்துவானவர் அவர்களுக்கு தன்னை ஒப்பு கொடுத்தார். ஒப்பு கொடுத்த போது யூதாஸ்காரியத் ஒரு காரியத்தை சொன்னான். நான் போய் யாரை முத்தம் விடுகிறேனோ அவனை கைது செய்யுங்கள் என்று சொல்லி. ஆக கிறிஸ்துவை காட்டி கொடுத்தது, கிறிஸ்துவை சிலுவையில் அறையும்படி ஒப்பு கொடுத்தது எல்லாமே சபைக்கு அப்பால இருந்தவர்கள், சபைக்கு உள்ள இருந்தவர்கள். சாத்தான் எப்பவுமே என்ன செய்கிறான் என்றால், ஒரு குடும்பத்திலும் சரி, ஒரு சபையிலும் சரி, ஒரு நிர்வாகத்திலும் சரி, ஒரு ஐக்கியத்திலும் சரி, யார் பலவீனம் உள்ளவர்களாக இருக்கிறார்களோ அவர்களை தான் அவன் முதலாவது தொடுகிறான். அவர்களை கொண்டுதான் அந்த இடத்திலே ஒரு பெரிய கலகத்தை உண்டு பண்ண வேண்டும் என்று அவன் முயற்சிக்கிறான். ஆக யூதாஸ்காரியத் இருந்தான் என்றால் நாம நினைக்கிற பிரகாரம் இல்லை. இன்னைக்கு எத்தனையோ கோடி பேர் கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள், அட்வந்த மக்களையும் சேர்த்து. இத்தனை கோடி கிறிஸ்தவர்கள் மத்தியிலே 12 பேருக்கு ஒரு யூதாஸ்காரியத் இருந்தா இவ்வளவு பெரிய கோடி மக்களை மத்தியிலே எத்தனை யூதாஸ்காரியத்தை நம்மோட கூட இருப்பார்கள்? எவ்வளவு பேர் பொருளாசை உள்ளவர்களாக இருப்பாங்க? எவ்வளவு பேர் அந்த மாதிரி ஒரு நயவஞ்சகமான எண்ணங்களோடு இருப்பாங்க? எத்தனை பேர் அவர்கள் முத்தமிட்டு கிறிஸ்துவை காட்டி கொடுத்து கொண்டிருப்பார்கள்? நிறைய பேர் இருக்கலாம். நீங்களும் நானும் கூட அதுல வந்து இருக்கலாம். ஆகையினால அவர் என்ன சொல்லுகிறார், தன்னுடைய அந்த உபத்திரவமான நேரத்துல அவர்கள் அந்த உபத்திரவத்தை சந்தித்துக் கொண்டிருக்கும் போது அப்பவும் தன்னை தேவ சித்தத்துக்காக ஒப்பு கொடுக்கிறார். முற்றிலுமாக அவர் ஒப்பு கொடுக்கிறார். ஆக தேவனுடைய பிள்ளைகளுடைய விசுவாசம் எப்படி இருக்க வேண்டும் என்றால், வெளிப்படுத்தல நம்ம திட்டவட்டமா சொல்லுகிறார், மரணம் தங்களுக்கு நேரிடுகிறதா இருந்தாலும் அவருடைய சாட்சியின் வசனத்தினாலும் ஆட்டுக்குட்டியான ரத்தத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள், சாத்தானை ஜெயித்தார்கள். இதுதான் தேவனுடைய பிள்ளைகளுக்கு கடைசி நாட்களில் இருக்க போகிற ஒரு விசுவாசம். இதெல்லாம் நம்ம முதல்ல அறியாம இருந்தோம். அன்னைக்கு நம்ம கிறிஸ்துவத்தை பற்றி தெரியும் போது நம்ம என்ன நினைச்சோம்னு சொன்னா, ஏதோ அந்த உலகத்துல வாழ்க்கைக்கு ஒரு நல்ல வழியை காமிச்சிருக்கிறார் கடவுள் அப்படின்னு நினைச்சோம். அப்படி கிடையாது. கேட்டுக்கு போகிற வாசல் வந்து விசாலமா இருக்குது, ஜீவனுக்குள் பிரவேசிக்கிற வாசல் வந்து மிக நெருக்கமும் நெருக்கடியாகவும் இருக்குது. ஆக அந்த வாசலுக்குள்ள போகும்போது இப்படிப்பட்ட உபத்திரவங்களை, இப்படிப்பட்ட துக்கங்களை நாம் சந்தித்தாகும். ஒவ்வொரு கிறிஸ்தவனும், ஒவ்வொரு விசுவாசியும் அந்த கெத்செமனே தோட்டத்துக்குள்ள போய் கிறிஸ்துவோட கூட நாம் முழங்கால் போட்டு ஜெபித்தால் ஒழிய நாம் அந்த உயிர்த்தெழுதலையோ அல்லது நித்திய ஜீவனிலேயோ பங்கு பெறுவது முடியாது. ஆக எனக்கும் சரி, உங்களுக்கும் சரி, எல்லாருக்குமே அந்த கெத்செமனே தோட்டத்துக்குள்ளே வரும்படி அவர் முன்மாதிரியை காண்பித்து விட்டு போயிருக்கிறார். கடைசி நாட்களிலே நாம் ஜீவிக்கிறோம். பேதுரு உடனே என்ன செய்தான் என்றால், அந்த பிரதான ஆசாரியனுடைய வேலைக்காரனை காதை வெட்டினான்னு சொல்லப்பட்டது. இதுல ஒரு சின்ன வித்தியாசத்தை நம்ம பார்க்கிறோம். யூதாஸ்காரியத்துக்கிட்ட அன்பே கிடையாது கிறிஸ்து மேல, அவன் காட்டி கொடுத்துட்டான். பேதுருக்கு அன்பு இருக்கிறதுனாலதான் அவன் வந்து வேலைக்காரனை காதை வெட்டினான். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாருனாக்க, யூதாஸ்காரியத்துல அன்பு கிடையாது. பேதுருக்கிட்ட இருக்கிற அன்பும் பரலோக அன்பு கிடையாது. உன் பட்டயத்தை நீ வயல போடு, பட்டயத்தை எடுக்கிற இந்த வன்முறையால, உணர்ச்சியால நம்முடைய அன்புகளை நம்ம வெளிப்படுத்தணும்னு சொன்னாக்க அந்த அன்புல வந்து அர்த்தமே இல்லை. எப்படிப்பட்ட ஒரு அன்பை நம்ம வெளிக்காட்டுறோம்? சரியான அன்பு எங்க இருக்குது? அதுக்கு முன்மாதிரியா தான் கிறிஸ்து அங்க இருந்து கொண்டிருக்கிறார். அன்பு எனக்கு இராவிட்டால் எனக்கு ஒன்றும் இல்லை என்றாரு. எந்த அன்பு இராவிட்டால் எனக்கு ஒன்றும் இல்லை. பேதுருடைய அன்பு கிடையாது, பட்டயத்தை கையில எடுத்து வெட்டுற அன்பு கிடையாது, வன்முறையை கையாளுற அன்பு கிடையாது. தன்னை முற்றிலுமாக ஒப்புவித்து தேவ சித்தத்துக்கு ஒப்புவிக்கக்கூடிய ஒரு அன்பு. அந்த விசுவாசமானது அன்பினாலே கிரியை செய்யும் விசுவாசம் அப்படின்றாரு. அப்ப அந்த விசுவாசத்தை நம்ம கிட்ட கேட்கிறோம்.
ஆக இந்த அன்பு எந்த மாதிரியான அன்பு நம்ம இடத்துல இருக்கிறது? யூதாஸ் காரியத்தை போலவா, அல்லது பேதுருவை போலவா, அல்லது கிறிஸ்துவை போலவா? ஆக இவைகள் எல்லாம் நாம் பார்க்கும் பொழுது கெத்செமனே தோட்டம் நமக்கு ஒரு பெரிய பாடத்தை கற்றுக் கொடுக்கிறது. நாமும் கடைசி நாட்களிலே, உபத்திரவ காலங்களிலே அவர் பானம் பண்ணின அந்த பாத்திரத்திலே நாம் பானம் பண்ண வேண்டிய ஒரு நிலைமை வரும்பொழுது நாமும் அந்த கெத்செமனே தோட்டத்திலே போய் நாமும் முழங்கால் படியிட்டு ஜெபிக்க போகிறோம். அந்த நேரத்திலே பிதாவுக்கும் நமக்கு இடையிலே ஒரு பெரிய இடைவெளி இருக்கும். அவர் கேட்டது போலவே ஏன் என்னை கைவிட்டேன்னு கேட்கக்கூடிய நிலைமையில தான் நாமளும் இருப்போம். அந்த நேரத்தில் கிருபையின் கதவு மூடப்பட்டுடும், எல்லாமே எடுக்கப்பட்டு போயிடும், பரிசுத்த ஆவியானவர் கிடையாது. அந்த நேரத்துல நம்ம இடத்துல இருக்கக்கூடிய கிறிஸ்துவ குணங்கள் மட்டும்தான் நமக்குள்ள இருக்கு. அந்த குணங்களுக்கு ஒரு சின்ன சோதனை, அந்த சோதனையிலும் கிறிஸ்து ஜெயித்து கொண்டிருக்கிறார். ஆக அவருடைய நோக்கம் என்ன இருந்துச்சுன்னு சொன்னாக்க, தன் சத்துருகளிடத்துல சண்டை போடுவதை பார்க்கலாம், சத்துருகளிடத்திலே மோதுவதை பார்க்கலாம், சாத்தானிடத்திலே மோதுவதுதான் அவர் மிக முக்கியமாக பார்த்து கொண்டிருந்தார். அதான் இன்னைக்கு நமக்கும் எனக்கும் உங்களுக்கும் எல்லாருக்குமே தேவையான ஒரு கிறிஸ்துவ ஜீவியம். அப்படிப்பட்ட ஜீவியத்தை ஜீவிக்க தேவன் தாமே அனைவருக்கும் கிருபை செய்வாராக. ஆமாம். நன்றிங்கய்யா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்தவ தோற்றம் என்றால் என்ன, அந்த தோற்றம் நடந்த சம்பவங்கள் என்ன, இந்த சம்பவத்திற்கு நமக்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது என்று சொல்லி மிக தெளிவாக இந்த பாடத்தை நடத்தி கொடுத்த உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் உங்களுடைய ஊழியத்தையும் தேவன் அதிகமாக ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது கூட நாம் ஜெபத்துக்குள்ளாக கடந்து செல்வோம். இருக்கிற சகோதரி ஏசுபாய் சவுந்தரராஜன் அவர்கள் முடி ஜெபத்தை இருப்பார். கர்த்தரும் மீட்பரும் இரட்சகருமாய் இருக்கிற எங்கள் பரிசுத்தமுள்ள பரமபிதாவே, கர்த்தாவே, இந்த காலை வேலைக்காக நன்றி அப்பா. மக்கோடான ஒரு ஸ்தோத்திரம். இந்த வேளையிலும் தகப்பனே, இந்த குழுவிலே ஒவ்வொருவரும் இணையும்படியாக கொடுத்து சிலாக்கியத்துக்காக நன்றி. நல்ல ஒரு சத்தியத்தை மகன் பகிர்ந்து கொடுக்கும்படியாக கொடுத்து சிலாக்கியத்துக்காக நன்றி கர்த்தாவே. எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் எப்படிப்பட்ட பிள்ளைகளாக இருக்க வேண்டும் என்பதை குறித்து அழகாக தெளிவாக தகப்பனே இந்த சத்தியத்தின் மூலமாக தேவனே நீ பகிர்ந்து கொடுத்ததுக்காக நன்றி அப்பா. இன்னும் ஆழமான சத்தியத்தை நாங்கள் அவர் மூலமாக கற்றுக்கொள்ள எங்கள் தேவன் தாமே கிருபை பாராட்ட ஜெபிக்கிறோம் அப்பா. தொடர்ந்து இந்த நாள் முழுவதும் எங்களை சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். நீ பொறுப்பேற்றுக்கொள்ளும் வழிநடத்தும். குழுவிலே இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய தேவைகளை சந்தித்து வழிநடத்துங்க. அநேக பிள்ளைகள் பலவீனப்பட்டு சுகவீனப்பட்டிருக்கிறார்கள் அப்பா. அந்த ஜரத்திலிருந்து என் தேவனாகிய கர்த்தர் நீ பரிபூர்ண விடுதலையை கொடுத்து வழிநடத்துங்க ராஜா. பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் சமாதானத்தை சந்தோஷத்தையும் கட்டளையிட்டு வழிநடத்தும். உங்களுடைய அன்பின் கருத்துக்களாக அவர்களை ஒப்புக் கொடுக்கிறோம். அதற்கு எங்களுடைய பாவங்கள் தடையா இருக்குமானால் தயவாக மன்னித்தருள் ராஜா. உடைய சமாதானத்தை தகப்பன் இந்த உலகத்துக்கு வைத்து போகிறீர் என்று சொல்லி வாக்குத்தத்தை கொடுத்த தேவன் பிள்ளைகளுக்கு அந்த சமாதானம் நிரந்தரமாய் கிடைக்கத்தக்கதாக கிருபை செய்யுமாறு எங்களுக்காக கல்வாரி சிலுவையிலே நீ மரிப்பதற்கு ஒப்பு கொடுத்தீரப்பா. உம்முடைய இரத்தத்தை எங்களுக்கு கிரயமாக கொடுத்திருக்கிறீர் தகப்பனே. அதற்கு உமக்கோடான கொடி ஸ்தோத்திரம். தொடர்ந்து உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் உம்முடைய சத்தியத்தில நிலைத்திருந்து உமக்கு பிரியமான பிள்ளைகளாய் நடந்து உம்முடைய பரலோகராஜ்யம் வந்து சேருவதற்கு கர்த்தர் கிருபை செய்யுமாறு உம்முடைய இரத்தத்தை குறித்தும் உம்முடைய சரீரத்தை குறித்தும் தகப்பனே நாங்கள் ஒவ்வொரு நாளும் சிந்தித்து பார்க்கக்கூடிய பிள்ளைகளாய் காணப்பட கிருபை செய்யுங்க. எங்கள் மேல் வைத்திருக்கிற எங்களிடத்தில் வைத்திருக்கிற அந்த உடன்படிக்கையை நாங்கள் நிறைவேற்றுகிற பிள்ளைகளாய் காணப்பட கர்த்தர் கிருபை செய்யுங்க. தொடர்ந்து உடைய கிருபைகளை ஒப்புக் கொடுக்கிறோம். காத்துக்கொள்ளும், பலப்படுத்தும், ஆசீர்வதியும்.
எல்லா துதி கன மகிமை ஆற்றும் ஒருவருக்கே செலுத்தி இயேசுவின் இன்ப நாமத்தின் ஜெபிக்கிறோம் எங்கள் இறக்க நிறைந்த பரமபிதாவே, ஆமென். பரமண்டலத்தில் இருக்கிற என் பரமபிதாவே, உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருவதாக, உடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளை நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம், வல்லமை, மகிமை என்றென்றைக்கு உடையவர்களே, ஆமென். உடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அன்பின் ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாவலும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென். மீண்டும் உங்கள் யாரும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நாளை பாடத்தை குறித்த தகவல்கள் மீண்டுமாக நாளை காலை நாம் சந்திப்போம். அதுவரை பிரிச்சலும் தெரியாத தேவக்கரம் வழிநடத்துவதாக. ஆமென்.